Hi everyone, welcome to 12th standard computer application class. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா அஜெண்டா பிளான் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போறது வந்து PHP conditional statement. 12th standard computer application ஓட சாப்டர்ல PHP conditional statements னா என்னென்ன இருக்கு அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ரோக்ராம் ஓட பார்க்க போறோம். அது லாஸ்டா சம்மரியும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் what is PHP conditional statements? Conditional statements na first என்னன்றதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். Just 1 minute. Okay. Good 12th standard book. எத்தனாவது சாப்டர்னா 4th சாப்டர் கிடையாது, 5th சாப்டர், 6th சாப்டர். PHP conditional statements. What is mean by conditional statement? Conditional statements na enna? Writing a decision, making a logic. It is a more important features of many programming. நீங்க எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். C++ல எல்லாம் வாட் இஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹிண்ட் ஆச்சு இருக்கு உங்களுக்கு. நார்மலா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு இந்த கண்டிஷன் நாம வந்து இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ள போகணும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். அதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். இருந்தா உள்ள போ, இல்லைன்னா வெளியே வந்து ஜஸ்ட் அந்த கண்டிஷன் தான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் அ டிசிஷன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லூப் கண்டினியூ ஆகணுன்ற பட்சம் வந்து இங்கே வந்து இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், இஃப் எல்ஸ், இஃப் எல்எஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்க்க போகிற கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். ஜஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ரைட்டிங் அ டிசிஷன் மேக்கிங் அ லாஜிக் வச்சு நம்ம எழுதுவோம். இந்த லாஜிக் வச்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் PHPலையும். PHPலையும் இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம வந்து லூப்பில் நம்ம கண்டிஷன் வருவோம். அதில் வந்து முக்கியமான 4 கண்டிஷன்ஸ் என்னென்னா இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இஃப் எல்ஸ், இஃப் எல்எஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச். இந்த 4மே வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட ப்ராக்டிக்கல் செஷனோட இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃபோட சின்டாக்ஸ் நார்மலாக என்ன? இப்போ இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் டெஃபினேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக சின்டாக்ஸ் தான் முக்கியமான மெயின் திங். இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் ஆர் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதுதான் முக்கியம். சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள ப்ராக்கெட்குள்ள அதுக்குள்ள சம் கோட் எக்ஸிக்யூஷன் கோடு இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இல்லைன்னா வெளியே வந்துடும். ட்ரூ ஆன்ஸ்னா அது பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸ் ஆன்ஸ்னா எதுவுமே பிரிண்ட் ஆகுது. இஃப் மட்டும்தான், இஃப் எல்ஸ் கிடையாது, இஃப் கண்டிஷன் மட்டும்தான். மறந்துடாதீங்க. இஃப்ல வந்து கரெக்டாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் பிரிண்டே ஆகாது. உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் தான் மெயினாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதில் பார்க்கும்போது இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், முக்கியமாக இதுதான். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடியே ப்ரோக்ராம்ஸ் நம்ம போட்டிருந்தோம் போன கிளாஸஸில். சப்போஸ் உங்களுக்கு போன கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலைன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஜாம்ப் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கான இன்ஸ்டாலேஷன் வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்ஸ் எப்படி பண்ணணுன்றது தெரியும். ஓகேங்களா? சியில் போயிட்டு ஜாம்பில் நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் நான் ஒரு நீங்களே சப்போஸ் நியூவாக இருந்தீங்கன்னா உங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபோல்டர் ஃபேவர் ஓப்பன் வித் கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை ஏற்கனவே நான் போட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்டிஷன் வச்சு ப்ரோக்ராம்ஸ் போட போகிறோம். நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணேன்னா அப்படி தான் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல் condition.phpன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் விச் மீன்ஸ் கொஷின் மார்க் வித் PHPயில் தான் கன்ஃபார்மாக அந்த இது இருக்கணும். இது க்ளோசிங். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்டிஷன் படி இங்கே ஒரு எப்பவுமே வேரியபிள் டிக்ளரேஷன் டாலர் வச்சு தான் பண்ணுவாங்க. இது வேரியபிள் நேம். நீங்கள் வேரியபிள் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிள் நேம் என்ன கொடுத்துக்கலாம், பாஸ் மார்க் வந்து 35.
அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 70 வாங்கியிருக்கான். என்ன கண்டிஷன்னா ஸ்டூடெண்ட் மார்க் வந்து லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு லெஸ்ஸராக பாஸ் மார்க்காக இருந்துச்சுன்னா, சப்போஸ் லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா உள்ளே போகக்கூடாது. கிரேட்டர் ஆஃப் ஈக்குவல் டு பாஸ் மார்க்காக இருந்துச்சுன்னா the student is eligible for promotion. இல்லைன்னா இல்லைன்றதில்ல, ஃபால்ஸ்ன்னு வரவே வராது, எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகேங்களா, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோட்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். எதுவுமே பண்ணல. ஒரு டாலர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு டாலர் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். டாலர் வேரியபிள் நேம் நீங்கள் என்னென்னா கொடுத்துக்கலாம். 35 வேரியபிள் நேம். பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35 இருக்க பட்சம் ஸ்டூடெண்ட் மார்க் அவன் வாங்கின மார்க் 70. இஃப் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுதான் சின்டாக்ஸ்னு வச்சுக்கோங்க. கண்டிஷனில் நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் தென் ஆஃப் பாஸ் மார்க் என்னென்னா 35ஓட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் வரணும்னா, என்ன பிரிண்ட் ஆகணும்னா the student is eligible for promotion. ஓகேங்களா, இல்லைன்னா வரக்கூடாது. இவ்வளோதான் ப்ராசஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் இப்போ வந்து இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் தான் பண்ணியிருக்கோம், அதனால XAMPP ஸ்டார்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோம். ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரோம் போய்க்கோங்க. இதுக்கு நான் வெளியே வரணும். கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. கூகுள் க்ரோமில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் வெப் பேஜ், அதில் பார்த்தீங்கன்னா condition.php அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா the student is eligible for promotion. ஏன்னா வந்து மார்க் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் 70 35. இது வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க 30. ஏன்னா இது வந்து ஃபால்ஸாக இருக்கணும். இப்போ எந்த சப்போஸ் எதுவுமே வராது, இல்லைன்னா எரர் எதாவது பிரிண்ட் ஆகும். எதுவுமே வராது. நம்ம எதுவுமே ஹெல்த்ஸில் எதுவுமே கொடுக்கல. என்னன்னா இஃப் கண்டிஷன் எனக்கு பாஸ் ஆச்சுன்னா இந்த பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகக்கூடாது. இது வந்து இஃப் கண்டிஷன். ஓகேங்களா, இதில் எதுவுமே இஃப்க்கும் இஃப் எல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. நான் இஃப் எல்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இஃப் கண்டிஷனில் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து the student is eligible for promotion. இப்போது இதிலே பார்த்தீங்கன்னா நான் எல்ஸ் போடுறேன். எல்ஸ் பார்ட் எல்ஸ் அதே சேம் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே வேறு எக்ஸாம்பிள் போட்டிருக்கலாம். நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஈச்சோவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எலிஜிபிள்னு வரணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு வரணும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்து நான் 17 போடுறேன். ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள்னு வரணும். தட்ஸ் இட். இது எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இஃப் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் மாற்றி கூட போடலாம். இஃப் கண்டிஷனில் மாற்றி கூட போடலாம், பிரச்சனை இல்லை. இஃப் த ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் கிரேட்டர் தென் பாஸ் மார்க்காக இருந்துச்சுன்னா, ஸ்டூடெண்ட் மார்க்கும் பாஸ் மார்க்கும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க இருந்துச்சுன்னா, இதோ த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன், இல்லைனா த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன். இதுதான் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் அதோட சின்டாக்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இஃப் எல்ஸ் இஃப் சேம் நம்ம போட்ட அதே மார்க் தான் போட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணதே தான் அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, இஃப் எல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க போது பார்த்தீங்க இஃப் எல்ஸ். இப்போ இதில் என்னென்னா இதில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ் மார்க் இவ்வளோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவ்வளோ, ஸ்டூடெண்ட் மார்க் இவ்வளோ. இல்லை கண்டிஷனில் என்னென்னா இஃப் டாலர் சிம்பிள் பாஸ், சப்போஸ் அவன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸை விட அதிகமாக இருந்தானா அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்க் பண்ணியிருக்கான். எல்ஸ் இஃப்ல பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன். எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. என்னென்னா இஃப் கண்டிஷனில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கான், இன்னொரு லூப் எக்ஸ்ட்ராவாக மூணு லூப்பாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இஃப் எல்ஸ் தான் பார்த்தோம், ரைட்? இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு லூப் இஃப் எல்ஸ் அதுதான் ப்ராசஸ். இப்போது இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னா, இங்கே வந்து எல்ஸ் இஃப்
இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக வந்துடுச்சு. இப்போது இஃப் கண்டிஷனுக்கு நம்ம என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடணும். இங்கே வந்து சேம் இப்போ இங்கே என்னென்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டூடெண்ட் மார்க் n ஈக்குவல் டு அங்கே என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஃபஸ்ட் கிளாஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க. இப்போது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா the student is eligible student I think so என்னன்னு இருந்துச்சுன்னா the student is eligible for promotion with first class extra add பண்ணலாம். ஓகே, இப்போ அவனோட மார்க் வந்து 60க்கு மேலே இருந்துச்சுன்னா he will be eligible for promotion with first class. 60க்கு கீழே இருந்துச்சுன்னா eligible for promotion. இதுவே வந்து 35க்கு கீழே இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன். அதுதான் எல்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே என்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட் கிளாஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 60க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன் வித் ஃபஸ்ட் கிளாஸ். 60 கீழே இருந்தாலும் 35க்கு உள்ளே இருக்கணும், அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன். பட் 35க்கு கீழே இருக்கவங்க the student is not eligible for promotion. இதுதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து என்னென்னு வரணும்னா எலிஜிபிள் வித் ப்ரொமோஷன் தான் வரணும். ஏன்னா காரணம் வந்து நம்ம 70 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். மூணுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வித் ஃபஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா, இப்போது 70 கொடுத்துருக்கோம், 55 கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸில் 55 கொடுக்குறேன். எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன். இருங்க, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம ஒன்று பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் மார்க்கும் டிஸ்பிளே பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிடும். ஸ்டூடெண்ட் மார்க்குன்றது எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இல்லை வெயிட் பண்ணு, அன்எக்ஸ்பெக்டட்னு வந்திருக்கு. கமா The student is eligible for promotion. Student mark is 55. இப்போது நான் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டுலேருந்து நான் பார்க்கலாம். 70 கொடுக்குறேன். The student அப்போ பார்த்தீங்கன்னா the student is eligible for promotion with first class and the student mark is 70. இப்போ 70 இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொடுத்தேன்னா the student is eligible for promotion, student mark is 55. 30 கொடுங்க. The student is not eligible for promotion, the student mark is not eligible for promotion, the student mark is 30. Clarity புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு if மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம், if else எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம், if else எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஒரே இதில். இப்போது ஸ்விட்ச் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இது டிஸ்பிளே பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃபேவரட் கலர் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா இதை டிஸ்பிளே பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு. ஓகேவா, அந்த மாதிரி கண்டிஷன். ஸ்விட்ச் வித் ஸ்விட்சுக்குள்ளே தான் அந்த கலரை பாஸ் பண்ணும். மீன்ஸ் அந்த வேரியபிளில் பாஸ் பண்ணும். அந்த வேரியபிள்குள்ளே தான் நம்ம ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுவோம், எனி நம்பர் ஆர் வேஸ்டிங். அந்த ஸ்விட்சுக்குள்ளே அது எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி என்ன ஃபார்மேட்னா இந்த ஸ்விட்ச்
வேரியபிள் இந்த ஃபேவரட் கலர்ன்ற வேரியபிள்குள்ளே ரெட்டுன்றதை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்விட்சுக்குள்ளே நான் இது பாஸ் பண்ணுறேன். கேஸ் ரெட்டாக இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் அந்த ஃபேவரட் கலர் ரெட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு இது பேஸ்ட் பண்ணும். ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு டைம் பிரேக் ஆகிடும். அதுக்கு நெக்ஸ்ட் அது ஃபாலோ ஆகும். ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ணும். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அது மாதிரி கேஸ் ரெட், கேஸ் ப்ளூ, கேஸ் க்ரீன் அண்ட் டிஃபால்ட்டாக இந்த ஃபேவரட் கலர்ஸ் எய்தர் ரெட், ப்ளூ ஆர் க்ரீன் எதுவாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறான். வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் கண்டிஷன் பார்க்கலாம். ஒன் டைம் ஒரு நியூவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் டாட் பிஹெச்பி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரெட்டுக்கு கோட்ஸ் மாற்றிடுறேன். நீங்கள் இதில் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நோட் ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் ஸோ இதில் அதில் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் உங்கள் பிபிடிலேருந்து இதை காப்பி பண்ணிங்கன்னா இல்லை டைப் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஃபேவரட் கலருக்குள்ளே ரெட்டுன்றதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளூன்னு கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்விட்சுக்குள்ளே அந்த ஃபேவரட் கலராக பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். கர்லி பிரேசஸ். கேஸ் ரெட்டாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், ப்ளூவாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும், க்ரீனாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு பிரேக் இருக்கும். இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸி. ஓகேங்களா? ஸ்விட்ச் அதோட வேரியபிள் நேம் ப்ராக்கெட் குள்ள க்ளோஸ் ஓப்பன் கர்லி பிரேசஸ் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 n நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து இங்கே வந்து கேஸ் 1 அதோட வேரியபிள் நேம் கொடுத்துருப்பாங்க, 1ஆ 2ஆ அண்ட் அதில் என்ன பாஸ் ஆகணுன்றது. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 அது மாதிரின்றது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் டாட் பிஹெச்பி. your favorite color is red. நான் ரெட்ன்றதை போட்டிருக்கேன். இப்போ ப்ளூன்னு கொடுத்து பாருங்க. your favorite color is blue. இப்போ க்ரீன் கொடுத்தா க்ரீன் வரும். நான் வேற கொடுக்குறேன் black. your favorite color is either red, blue nor green. எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது கலர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக டிஃபால்ட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கும். இங்கே பாருங்க சின்டாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. மேலே பாருங்க சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் என் கேஸ் லேபிள் 1 லேபிள் 2 லேபிள் 1 லேபிள் 2னா எங்கே அதுக்குள்ளே பிரிண்ட் ஆகிருக்கிறது தான். என்னுக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ணிக்கணும் அந்த லேபிள்ஸ் தான் இது வரும். அண்ட் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட். பிரேக் ஒவ்வொன்றுக்கும் பிரேக் ஆகும். லாஸ்ட்டில் டிஃபால்ட் கன்ஃபார்மாக எல்லாத்துலேயுமே இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே டிஃபால்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கேஸுக்குமே இது வந்து சின்டாக்ஸே கோலன் கன்ஃபார்மாக வரும். இதுதான் நார்மல் சின்டாக்ஸ். ஸ்விட்ச் அதுக்குள்ளே ஓப்பன் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி கேஸ் என்ன கொடுக்குறீங்களோ 1 or 2 அது மாதிரி கொடுத்துட்டு கோலன் வைக்கணும். ஸ்விட்ச் பிரிண்ட் பண்ணணும். பிரேக் கொடுத்துட்டு கோலன் செமிகோலன் வைக்கணும். கோலன் செமிகோலனுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணேன். கேஸில் தான் கோலன் வரும், பிரேக்கில் செமிகோலன் முடிஞ்சிடும். அந்த கேஸே முடிஞ்சிடும். எப்படி இதாகும்னா ஃபர்ஸ்ட் கேஸ் 1க்கு போகும். அது ரெட்டாக இருக்கா பிளாக்காக இருக்கான்றது பார்க்கும். என்ன கலர் பார்க்கணும். தப்பாக இருந்துச்சுன்னா பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் கேஸ், தேர்ட் கேஸ், ஃபோர்த் கேஸ் லாஸ்ட் வரைக்கும் போகும். அது வரைக்கும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் இதில் எதுவுமே இல்லைன்னா தான் டிஃபால்ட்டில் போய் டிஃபால்ட் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃப்ளோ ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இது மாதிரி தான் ஃப்ளோ. ஏன் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்கு கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ப்ரோக்ராம் முடியும். இப்போ நம்ம போன எக்ஸசைஸில் போன கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ்க்கு இதோ நம்ம அரே எல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு லூப்பில் வரும்போது அரே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கொடுக்க தேவையில்லை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம லூப்பில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிண்ட் ஆகிடும். இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. அது மாதிரி கண்டிஷன்ஸில் வரும்போது இங்கே வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இதுதான் வந்து மெயின் பார்ட். நம்ம பார்த்து இன்றைக்கி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா இஃப், எல்ஸ் இஃப், எல்இஃப்
if வெறும் if else next if else if else next பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா switch. இது நாலுமே வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே வர பார்ட். ஓகேங்களா? இன்னைக்கான அஜெண்டா பிளான் படி முடிஞ்சிட்டோம். சம்மரியும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 லூப்பிங் ஸ்ட்ரக்சர். லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா டூ வைல், அதுக்கப்புறம் டூ வைல், அதுக்கப்புறம் ஃபார், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் பார்க்கலாம். இதோட இந்த செக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.